யானை 2 யானைகள் வாகை. யானை படையோடு வந்து நான் வெற்றி சூடுவேன். தமிழ் புலவன் சினிமா கதவாசல் எழுதுகிறவன் எழுதி கொடுத்துருக்கான். பேரரசர்கள் மட்டும்தான் வாகை மலர் சூடி அந்த வெற்றியை நிரந்தரமாக்குவார். இப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் அது காவியம். சினிமாக்கார கதை பூரா அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இவனுக்கு அரசியல் போய் சேரல. சினிமாக்காரன் அறிவு அவ்வளோதானே. கதவசனம் எழுதுவான், படம் எல்லாம் ஹிட்டாக ஓடணும், கைதட்டணும், அவன் அதுதான் அவனுக்கு அரசியல். இவன் படத்துக்கே 100 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறவன் எப்படி குடிசையில் படுத்து கிடக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியும்? 30 ரூபாய்க்கு சாராயத்து காசு இல்லாமல் எத்தனை நாளையும் குடிச்சு சாவரனை பற்றி விஜய்க்கும் விஜய் அப்பாவுக்கும் என்ன தெரியும்? 6 கோடி பேர் 7 கோடி பேரை ஏமாற்றணும்னா தமிழ் தேசியத்தை சொன்னா தான் சீமா ஏமாத்துற மாதிரி, விஜய் ஏமாத்துற மாதிரி ஏமாற்ற முடியும். இதை இப்போ சீசன். சீமா இப்போ 15 வருஷமாக தமிழ் தேசிய அரசியலில் தான் ஒரு 1000 கோடி சம்பாரிச்சிருக்கு. 3 லட்ச ரூபா பண்ணை வீடில், 1 கோடி ரூபா காரில், கொடைக்கானல் 50 ஏக்கர் அவள் எஸ்டேட்டு, 5 எஸ்டேட் இருக்கு. அப்படி இப்போ இதெல்லாம் யார் கொடுத்தது? அவன் பிரபாரனை பார்த்து வந்தவன். இவன் விஜயும் கீர்த்தி சுரேஷ் திரிஷாவை பார்த்து வந்தவன். தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்கள் ஒரு வழியாக வந்து அவருடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. அதே மாதிரி பல உறுதிமொழிகளை சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் கொடியில் சொல்லக்கூடிய அந்த சிம்பிள், அதோடைய அர்த்தம் என்ன சார்? இல்லை, கொடியில் 2 யானை, யானைக்கு நடுவில் வாகை மலர். இது பழைய ராஜாக்கள் அவருடைய பலமே எத்தனை யானைப்படை வைத்திருக்கிறார் என்பதுதான். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. அன்றைக்கி வந்து படை தான். இன்றைக்கி இருக்கிறதை போல் விமானப்படை, கப்பல் படை, இராணுவப்படை. இப்போது விஜய் யானை 2 யானைகள் வாகை. யானை படையோடு வந்து நான் வெற்றி சூடுவேன். அரசர்கள் பெரும் படையோடு சென்று மிகப்பெரிய பேரரசர்களெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் வாகை மாலை சூடி அரண்மனையில் வரவேற்பார்கள். மக்களே வாகை மலர் ஓடு அந்த மாலையை தன்னுடைய படை வீரர்களுக்கு அணிவிப்பதில் தான் இந்த வெற்றி நிரந்தரம். இந்த வெற்றி தற்காலிகமான வெற்றி அல்ல. வாகை மலர் என்பது நிரந்தர வெற்றி. பேரரசர்களுக்கு, பேர அரசுகளுக்கு. நீங்கள் சிற்றரசெல்லாம் வாகை மலர் சூழக்கூடாது. பேரரசர்கள் மட்டும்தான் வாகை மலர் சூடி அந்த வெற்றியை நிரந்தரமாக்குவார்கள். இப்போ இதைத்தான் அவர் சொல்கிறார். ஏதோ தமிழ் புலவன் சினிமா கதவாசல் எழுதுகிறவன் எழுதி கொடுத்துருக்கான். இப்போ அவங்க அப்பா போயிருக்காரு. நேற்று வரை இந்த வாகை மலர் யானையில் இல்லாமல் அந்த ரவுண்டில் விஜய் இருக்கிறதா தான் இப்போ படம்லாம் வந்தது. இப்போ 2 கலரில் வாகை மலர் யானை 2 பட்டத்து யானைகள். இந்த அறிவிப்பு என்பது 2026 நான் நாற்காலி பிடிச்சிருவேங்கிறதான் அறிவிப்பு. தனித்து போட்டி அப்படின்ற 2026 நான் உடனே முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடுவேன். இதுதான் அவருடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் சார், இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கொடியை வந்து அவங்க ஆஃபீஸில் ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நேற்று திடீர்னு வந்து இன்னைக்கு தான் கொடி ஏற்றுறாங்கன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த விஷயம் வெளியில் லீக் ஆனதுனால தான் ஒரு கம்பல்ஷன் வந்து இப்போ இருக்கா அவங்க திடீர்னு கொடி அறிவிப்பு வெளியில்? அது யாருக்கு இது என்ன இராணுவ ஆட்சியாக நடக்குது? இது என்ன பங்களாதேஷ்? அப்படிலாம் இல்லை. அவர்கள் இன்னும் இப்போ நாளைக்கு கூட கொடியை மாற்றலாம். நாளைக்கு கூட பல கட்சிகள் அப்படி தான் கொடியை மாற்றிருக்கு. பல கட்சிகள். இது அவர்களுக்கான ஜனநாயக உரிமை. நீங்கள் சரத்குமார் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீராம் பழைய சினிமா தேட்டர், அது ராம் தேட்டர்,
ராம் தியேட்டரில் தான் அந்த கட்சியே அறிவிச்சார். நான் அது கூட போயிருந்தேன். சும்மா ஒரு 500 பேர் தான் உட்காந்துருந்தான். ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் கட்சி அறிவித்தார், கொடியை அறிவித்தார். அதனால் நிர்பந்தம்லாம் கிடையாது. அவர் எதை சொன்னாலும், சினிமாக்காரர்கள் எதை சொன்னாலும் அதான் வேதம், அதான் சட்டம். ரஜினி படையப்பான ஒரு கடவுளையே படைச்சார். படையப்பா அப்படின்னு ஒரு சாமியும் இல்லை, கடவுளும் இல்லை, முருகனுக்கு அப்படி ஒரு அவதாரம் இல்லை. ஆனால் ரஜினி என்ன பண்ணார்? ரஜினி எதை சொன்னாலும் அதான் படையப்பா. கண்ணதாசன் சொல்லுவார், மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம், நீ சொன்னால் அது காவியம். சினிமாக்கார கதை பூரா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இவனுக்கு அரசியல் போய் சேரல. அரசியல் போய் சேரலைன்னா சினிமாக்காரன் சொல்கிறது தான் அரசியல். சரி, இதான் இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த கொடி அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கட்சியோடைய வரலாற்றில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது சார்? இந்த கொடி அறிவிப்புன்றது வரலாற்றிலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு முக்கியமானதாக ஒரு விஷயமா இருக்குது? இல்லை, கொடி தான் ஒரு கொள்கை பிரகடனம். இந்த கொடி பல வரலாறுகளை சொல்லும். நீங்கள் திராவிடர் கழகம் பெரியார் கொடியை அறிமுகப்படுத்துகிறார். கருப்பு தமிழ்நாடே இருண்டு கிடக்கு. இன்னைக்கு அப்படி தான் இருண்டு கிடக்கு. அதற்கான வெளிச்சமே வரல. திமுக கொடி தான் பாதி சிகப்பை உருவாக்குனாங்க. அப்படி பெரியார் உருவாக்குற பொழுது சொன்னாங்க, இந்த கருப்பில் முழுக்கவே தமிழருடைய வாழ்க்கை என்னாலுமே கருப்பாக இருந்துடக்கூடாது. அதனால் அது வெளிச்சம் வேணும். வெளிச்சம் வேணால் நடுவில் சிகப்பு இந்த சிகப்பு அப்படியே பரவும். பரவ இருட்டு விலகும். அப்போது அந்த கொடிக்கு நடுவில் சிகப்பு வைக்கணும். தேடுறாங்க, இல்லை. அப்போது ஒரு தொண்டை என்ன பண்ணுறான்? கையில் பிளேடை வெட்டுறான். ரத்தம் வருது, ரத்தத்தை வைக்கிறோம். அதுதான் சிகப்பு. அதுதான் சிகப்பு. இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. இப்போ இந்த உதயசூரியன் கொடி எப்படின்னா, ஜப்பானில் ஒரு கட்சியினுடைய கொடி தான் உதயசூரியன். உதயசூரியன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்டில் நிறைய கோடு, அதுதான் உதயசூரியன். அதை பார்த்து காப்பி அடித்து தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் எம்மு மாதிரி போட்டு அதிலிருந்து சூரியன், மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிக்கிறதுன்னு கொண்டு வந்தாங்க. அதே போல் அண்ணாதுரை என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் பாதி விடியல் வந்துருச்சு, கருப்பு பாதி, கருப்பில் சிகப்பு பாதியை மறைச்சிருச்சு, விடியல் வந்துருச்சுன்னு கடைசியில் சினிமாக்காரன் விட்டானுங்க அரசியல். இப்படி கொடிக்கு ஒரு பெரிய வரலாறு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கருப்பு சிகப்பில் அண்ணா புரட்சியை உண்டாக்குறாரு. இந்த திமுகவை அண்ணா புனிதப்படுத்துகிறார். அண்ணாவுடைய கொள்கைகளை திமுக மறந்துருச்சு. கருணாநிதி கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டார், கணக்கு கேட்டான்னு வெளியே அனுப்பிச்சிட்டார். அதனால் நான் அண்ணாவை வைக்கிறேன்னு அண்ணா திமுகவில் அண்ணா இருக்கார். கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தான். அது என்ன? கதிர் அருவாள். இந்தியாவில் அதிகமான விவசாய தொழிலாளர்கள் தான். அப்போ கதிர் இருக்கிற தொழிலாளர்களுடைய கட்சியினர். அதை தாண்டி சிபிஐ உடையுது, சிபிஎம்மா மாறுது. மாறுற பிறகு சுத்தியல் அறிவாள். எங்கிட்ட தொழிலாளி இருக்கான். விவசாய புரட்சி முடிஞ்சு தொழில் புரட்சி ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் சுத்திய அருவாளும் கதிர் அருவாளும் இருக்கு. சுத்தி யாருது? தொழிலாளிக்கு உண்டானது. அப்போ சுத்தி தொழிலாளிக்கு உண்டானதுனார். இப்படித்தான் அந்த கட்சி என்பது, அந்த கொடி என்பது அது ஒரு பெரிய கொள்கை பிரகடனம். நக்சல்பாரிகள் என்ன பண்ணுறான்? சேப்பு கொடியில் ஸ்டார். ஏன்? விடியலை நோக்கி. இந்த மக்கள் வாழ்க்கை எதை நோக்கி போகுது? விடியலை நோக்கி. நீங்கள் அதாவது எப்போ விடியுதுன்னு எதை பார்த்து முடிவு பண்ணுவான்? நட்சத்திரத்தை பார்த்து முடிவு பண்ணுவான். இப்படி தான். இப்படி ஒவ்வொரு கொடிக்குள்ளும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. சார், அதே மாதிரி இப்போ இவர் கட்சியோடைய பேர் அறிவிக்கும் போது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லியிருந்தார். இப்போ கூட உறுதிமொழியில் வந்து தமிழர்கள், தமிழர் உரிமை, இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்போது தமிழர்கள் தமிழ் சார்ந்த, தமிழ் தேசிய அரசியல் சார்ந்து போனாதான் வந்து நம்மளால் வெற்றி பெற முடியும்னு சொல்லி விஜய் அவர் நம்புறாரா? அதுதான் உண்மை. ஏன்னா விஜயகாந்த் கடைசியாக ஆரம்பித்து சினிமா நடிகர். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். தேசியத்தையும் சேர்த்து வச்சுருந்தாரு, திராவிடத்தையும் சேர்த்து வச்சுருந்தாரு. இப்போ ரெண்டும் காலாவதி ஆகி போச்சு. விஜயகாந்துக்கு தேசியத்தை வேணும்னு, ஏன்னா அவர் காங்கிரஸ்காரர். இங்கே தேசியத்தை காலி பண்ணிட்டு தான் திராவிடம் வந்தது. ஆனால் காலி பண்ண தேசியத்தையும் சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டார். திராவிடம் இருந்தால் தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். அதனால் அவருடைய அறிவு தமிழ் தேசியம் வரைக்கும் வரல. அவருடைய அறிவு விஜயகாந்த் சினிமாக்காரன் அறிவு அவ்வளோதானே. கதவசனம் எழுதுவான், படம் எல்லாம் ஹிட்டாக ஓடணும்.
கைதட்டணும். அதுதான் அவனுக்கு அரசியல். மக்கள் வாழ்நிலை கடைசி வரைக்கும் குடிசை வரைக்கும் வந்து சேர்றது அரசியல்வாதி தெரியாது. இவன் படத்துக்கே 100 கோடி 50 கோடி சம்பளம் வாங்குறவன் எப்படி குடிசையில் படுத்து கிடக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியும்? 30 ரூபாய்க்கு சாராயத்து காசு இல்லாமல் மெத்தனாலையும் குடிச்சு சாவரனை பற்றி விஜய் அப்பாவுக்கும் என்ன தெரியும்? விஜயகாந்துக்கு என்ன தெரியும்? யாருக்குமே தெரியாது. கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும். கம்யூனிஸ்டுகளே இப்போ அறிவாலயத்தில் போய் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணி 2 சீட் 4 சீட்டுக்கு போகிற அளவுக்கு அது சிதிலடைஞ்சு போச்சு. அப்போது விஜய் என்ன நினைக்கிறாரு? இப்போ சீசன் தமிழ் தேசியம்தான். ஏன்னா ஈழப் பிரச்சனை, முல்லை பெரியார், காவிரி பிரச்சனை, கச்சத்தீவு, செம்மரம் கடத்தலில் சுட்டு கொள்றான் தமிழனை, இப்படி எங்கே திரும்பினாலும் இப்போ தமிழ் தேசிய பிரச்சனை தான். ஆந்திராக்காரனுக்கு தனி அரசியல் இருக்குது, திராவிடருக்கு அரசியல். அவன் பிரிஞ்சு போயிட்டான் திராவிடத்திலிருந்து. தெலுங்கு தேசம்னு அவன் கட்சி ஆரம்பிச்சிட்டான். இங்கே கன்னட பஜ்ஜுவாலின்னு கட்சி ஆரம்பிச்சிட்டான். கேரளாவில் அவன் மலையாளியாக இருக்கான். இவன் திராவிடமே அழிஞ்சு போச்சு. திராவிடமே ஆசைட்டு ஊற்றி அழிச்சாச்சு. இப்போ எது இருக்குது? மிஞ்சியது தமிழ் தேசியம்தான். அப்போது தமிழ் தேசியத்தான் இங்கான அரசியல். இந்த பக்கம் மலையாளி அடிக்கிறான் முல்லை பெரியாரில், காவிரியில் அடிக்கிறான். 1 லட்சம் பேர் அகதியாக வந்தான். இங்கே ஆந்திராவில் செம்மரம் கட்டுறது எந்த ரெட்டியாரும் நாயுடும் கடத்துறது இல்லை, தமிழன் தான் கடத்துறான். 21 பேரை சுட்டு தெருவு தூக்கி போட்டான். நாய் சுட்டு தூக்கி போட்டு மாதிரி போட்டால் இங்கே கேட்க நாதி இல்லை. தமிழ்நாட்டு பியூரோக்ரசி பூரா தெலுங்கு, கன்னடா, மலையாளி, மார்வாடி இதாக இருந்தான். கேட்க ஆள் இல்லை. அப்போ தமிழ் தேசியம்தான் வேணும். தமிழ் தேசியம் பற்றிடக்கூடாது. அதுக்காக தமிழ் தேசியத்தை பேசுவான். நீங்கள் வீரமணி திராவிடர் கழக தலைவர், அவருக்கு பேர். ஆனால் தமிழர் தலைவர் தான் சொல்லுவான், திராவிட தலைவர் சொல்ல மாட்டான். ஏன்? திராவிட தலைவர்னா ஆந்திராவுக்கு போயிடணும், வீரமணி ஆந்திராவுக்கு போயிடணும், இல்லைன்னா கர்நாடகாவுக்கு போயிடணும். கருணாநிதி அப்படி தான். தமிழர்னா தலைவர், முத்தமிழ் தலைவர். ஏன்னா நீ திராவிடத்துக்கு தான் நீங்களா தலைவர். ஆந்திரா பக்கம் போ, நீ பூர்வீகம் ஓங்கோல் போ. இங்கே இழிச்சவாய தமிழனாக இருக்கா. அதனால் 6 கோடி பேர் 7 கோடி பேரை ஏமாற்றணும்னா தமிழ் தேசியத்தை சொன்னால் தான் சீமா ஏமாத்துற மாதிரி, விஜய் ஏமாத்துற மாதிரி ஏமாற்ற முடியும். இதான் இப்போ சீசன். அண்ணா திராவிட இயக்கத்தை சொல்லி ஏமாத்தினார்ல, ஒரு சீசன் வியாபாரம் மாதிரி. சீசன் வியாபாரம் மாதிரி. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் ஒரு சீசன், விஜயகாந்த் ஒரு சீசன், பாமக ஒரு சீசன், இப்படி ஒவ்வொரு சீசனாக இருக்குது. இப்போ தமிழ் தேசிய சீசன். சீமா இப்போ 15 வருஷமாக தமிழ் தேசிய அரசியலில் தான் ஒரு 1000 கோடி சம்பாரிச்சிருக்கார். பண்ணை வீட்டில் வாழ்கிறார் சொகுசா. சூளமேட்டில் குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் தப்பிச்சு வாடகை கொடுக்க தப்பிச்சு ஓடுது சீமா. இப்போ 3 லட்ச ரூபா பண்ணை வீடில், 1 கோடி ரூபா காரில், கொடைக்கானல் 50 ஏக்கர் அவள் எஸ்டேட்டு, 5 எஸ்டேட் இருக்குது. அப்படி இப்போ இதெல்லாம் யார் கொடுத்தது? தமிழ் தேசியம் கொடுத்தது. தமிழ் தேசிய அரசியல் கொடுத்தது. சர்வதேச நாடுகள் இருக்கிற தமிழர்கள் கொடுத்த பணம். அதனால் விஜய்க்கு தமிழ் தேசியம்தான் அறுவடை செய்ய முடியும். எப்படி தமிழ் மன்னர்கள்லாம் இருந்தான், அதே போல் யானை, பிளிருகிற யானை, வாகை மலர், இப்படி தமிழ் தேசியத்தை எடுத்துகிட்டு வர்றார். கண்டிப்பாக அந்த மக்கள் தமிழ் தேசியத்தின் மீது ஆர்வமாக 50 லட்சம் பேர் இருக்கான் சீமான்ட்ட. இவர்கிட்ட ஒரு 50 லட்சம் பேர் 1 கோடி பேர் வந்தான்னா இவருக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான அரசியலை தொழிலதிபர்களை கொட்டி கொடுப்போம். ஆனால் சார், இப்போது விஜய் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்க போது சீமான் அவர்களுக்கு நிச்சயமாக அதனால் பாதிப்பு இருக்குமா? இல்லை, சீமானுடைய அரசியல் முழுக்க கொள்கை ரீதியாக உருவான இளைஞர்கள். விஜய்க்கு சினிமா பார்த்து வந்தவன் அவன் வேற, இவன் வேற. அவன் பிரபாகரனை பார்த்து வந்தவன், இவன் விஜயும் கீர்த்தி சுரேஷ் திரிஷாவை பார்த்து வந்தவன். அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவன் ஆயுத போராட்டத்தை ஆதரித்து வந்தவன். சீமா தப்பான ஆளாக இருக்கலாம், சீமா தமிழ் தேசிய அரசியலுக்கு லாய்க்கில்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 50 லட்சம் பேர் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். நான் காளியம்மாவை கூட அந்த அம்மா காவியம்மான்னு சொல்லி தானே சொன்னேன். ஏன்னா பிரமிளா சம்பத், பிஜேபி இருக்கிற பிரமிளா சம்பத், அந்த அம்மா ஒரு என்ஜிஓ. அந்த அம்மா மூலம் காளியம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த காளியம்மாவுடைய காணொலி ஒன்று கேட்டேன். கார்ப்பரேட்டுகளை எதிர்ப்பது தான் என்னுடைய அரசியலுக்கு. நான் உண்மையாகவே காளியம்மாள் மேலே இருக்கிற அந்த எண்ணத்தை மாற்றிக்கிறேன். அந்த அம்மா சரியாக இருக்குது. நான் கூட பிஜேபியில் ஏடிஎம்கில் சேர்ந்துன்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, இவர்களெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனி, இவர்களெல்லாம் கொள்ளை கும்பல், இவர்களெல்லாம் சேரவே மாட்டேங்குது. ஒரு காணொலி பார்த்தேன். கொள்கை உறுதி இருக்கு. அப்போ அந்த அம்மாட்ட நான் காவியம்மான்னு சொன்னது வாபஸ் வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி பிஜேபிலேயே அண்ணாதிமுக சேரவே சேராது. இது பெரிய விஷயம். அது
இப்போ காளியம்மா உண்மையாகவே கொள்கையோடு இருக்குங்கிறத ஒரு காணொலி நான் சேர மாட்டேங்க, எந்த அதிமுக திமுக பிஜேபி சேர மாட்டேங்குது. உண்மையை தலை வணங்கணும் அந்த அம்மாவுடைய கொள்கையுடைய உறுதிக்கு. அதுதான் தமிழ் தேசியம், அதுதான் தமிழர்களுக்கான அரசியல். இது ஈழத்தில் கடைசி வரைக்கும் சமரசம் இல்லாமல் செத்து போனான். 50,000 இளைஞர்கள் செத்து போயிருக்கு. சமரசமே பண்ணிக்க முடியாட்டான். இலங்கையோட ஒத்து போகல, இந்தியாவோட ஒத்து போகல. அதனால தான் 50,000 பேர் மரணம் அடைந்தான். ஐரோப்பா நாடுகளில் வசதியாக வாழ்ந்த அந்த ஈழத்தமிழ் இளைஞர் 50,000 பேர் கொள்கை உறுதிக்காக செத்து போயிருக்கான். அவன் தான் நாம் தமிழரில் இருக்கான். இங்கே சினிமா கிளாமரில் வர்றவன், இவன் எங்கே வேணால் போவான். ஆனால் சார் இப்போ விஜய் அவர்களும் தமிழர்னு பேசும்பொழுது அவர் இந்த ஈழ பிரச்சனையோ அல்லது மற்ற விஷயங்களை பற்றி அவர் பேச மாட்டாரா? இல்லை, பேசுனா அவருக்கு நெருக்கடி இருக்கு. ஏன்னா நெருக்கடினா ஐடிக்கார பிஜேபி அதை விரும்ப மாட்டான். இங்கே தமிழ் தேசியம் வளர்றதை விரும்ப மாட்டான். திராவிட இயக்கம் வர மாட்டான், பிஜேபி விரும்ப மாட்டான், ஆர்எஸ்எஸும் விரும்ப மாட்டான். அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அவரெல்லாம் கேரவனில் இருக்கிறதானே 2 நாள் கொண்டு போய் பூந்தமல்லி சப்ஜெக்டில் போட்டால் அரசியல் விட்டு ஓடி போயிடுவார். பூந்தமல்லி சப்ஜெக்டில் கொண்டு போய் போட்டால் தடாவில் போடுறேன்னா கட்சியை கலைச்சிடுவார். தடாவில் வைகோ தடாவில் இருந்தார். அப்படி வேலூர் ஜெயிலில் உங்களுக்கு 1 வருஷம் போடுறோன்னா வெளியில் நீங்கள் என்ன விட்டுருங்க, கட்சி இங்கேயே கலைச்சி கைது போட்டு கொடுத்துறேன்றார். அந்த அளவுக்கு கொள்கை உறுதியெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஆனால் தமிழகத்துக்கு ஒரு தமிழ் தேசிய அரசியல் தேவைப்படுது. தமிழ் தேசிய அரசியல் ஆமாம், அதுதான் விஜயினுடைய டார்கெட். ஆனால் சார் இப்போ விஜய் அவர்கள் எல்லா நடிகர்களுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கலாம். இப்போ எம்ஜிஆர் அவர்களுமே வெற்றி பெறும் பொழுது ஒரு 34% 35% வாக்குகள்லாம் வாங்கியிருந்தாரு. அந்த மாதிரி நமக்கு இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி விஜய் மாதிரியான நபர்கள் நினைக்கிறாங்களா? அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா ரஜினி எல்லாம் ஒரு அரசியல் தலைவனா, விஜயகாந்த் எல்லாம் ஒரு அரசியல் தலைவனா மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. 29 எம்எல்ஏ இருந்தார் விஜயகாந்துக்கு, 14% ஓட்டு. கம்யூனிஸ்டுகளே விஜயகாந்துடைய தலைமை ஏற்றுக்கிட்டானுங்களே. அப்போ அந்த இடைவெளி இன்னும் இருக்குன்னு விஜய் நினைக்கிறார். ஓகே, அதான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். கம்யூனிஸ்ட் மட்டும் வந்துடுவான், எல்லாரும் வந்துடுவாங்க. திராவிட இயக்கத்துக்கு நம்ம மாற்று நம்ம தான், திமுக அதிமுக மாற்று நம்ம தான். ஆழ்ந்த அறிவு இருக்கிறதா எனக்கு தெரியல. புஷி ஆனந்த் விஜய் இவ்வளோ ஆழ்ந்த அறிவு இருக்கிறதா தெரியல. அவர் யார்ட்டையும் ஆலோசனை கேட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அதுவும் கேட்பதாக தெரியவில்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு இந்த கட்சி போகுங்கிறது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுகளை பார்த்தா சொல்ல முடியும். திமுக அப்படித்தான், அதிமுக அப்படித்தான், இப்படி தான் இருந்தது. இந்த வீரியத்தில் தான் அந்த கட்சி வளர்ந்தது. சமரசம் இல்லாத வீரியம். காங்கிரஸோடு சமரசமே இல்லை, அதனால திமுக வளர்ந்தது. அது திமுகவோடு சமரசம் இல்லாமல் இருந்ததுனால தான் எம்ஜிஆர் வளர்ந்தார். இப்படி சமரசம் இல்லாமல் வீரியமாக போனால் தான் இளைஞர்களை ஈர்க்க முடியும். இப்போ விஜய் எப்படி சமரசம் இல்லாமல் வீரியமாக போகிறாரா? இப்போ 5 வருஷ காலம் சீமா எந்த கட்சியோட கூட்டணி சேராதனால தான் அவருக்கு 8-9% ஓட்டு. எங்கே கூட்டணி சேர்ந்தானா விஜய்காந்த் மாதிரி 1/2%க்கு வந்துடும். எவ்வளவு? 1/2%க்கு வந்துடும். ஒரு சீட்டுக்கு கெஞ்சிட்டு கூத்தாடிட்டு நிற்கணும். ஆனால் தமிழ்நாடு களம் திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பான களம் தயாராக இருக்குது. அதை சரியான அரசியல்வாதி, சரியான சித்தாந்தவாதி, சரியாக இளைஞரை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் வந்தான்னா 1 கோடி இளைஞர் பின்னாடி வந்துடுவான். ஆனால் சார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்புன்ற அரசியல் தான் இங்கே இருக்கும் பொழுது, பாஜக எதிர்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி ஐடி ரைடு வரும்னு சொல்கிறீங்க. இப்போ மாநில அரசு எதிர்த்தா இங்கேயும் ஒரு நெருக்கடி வரும். இது எப்படி சமாளிப்பார் விஜய்? இல்லை, சமாளித்தா தான் அரசியல். எம்ஜிஆர் சமாளிக்காததா, வைகோ சமாளிக்காததா, காங்கிரஸ் எதிர்த்து அண்ணா சமாளிக்காததா, ஒடுக்கப்பட்ட தலைவனாக இருக்கிற திருமாவளவன் ஆதிக்க சாதியை எதிர்த்து வளராதா? அரசியலுங்கிறது அதுதாங்க. எல்லாமே உங்களுக்கு தங்கத்தட்டில் வச்சு வழியாக கொடுப்பான். பிரபாரம் எத்தனை உயிர் இழந்திருக்காரு? 50,000 இளைஞர்களின் குடும்பத்தை இழந்திருக்காரு. அதாங்க அரசியல். நீங்கள் லெனின் தான் சொல்லுவார், நீங்கள் புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல, புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல, இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கட்டி. எதிரிய நீ ஏற்றுக்கு போது அது ஓ மேலே கொஞ்சம் தவறுனா ஏறிடும். அரசியல் என்பது அதை தான். தமிழ்நாட்டு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் என்பது மாலை நேர விருந்தல்ல, அது இருபுறமும் கூறாக தீட்டப்பட்ட கத்தி அல்ல, அது ஈட்டி. கரணம் தப்பினா மரணம். ஏன்னா தமிழ் தேசியத்தின் மீது இந்தியா ஒன்றிய அரசு, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, உளவுத்துறைகள்லாம் அவ்வளோ கவனமாக இருக்கான். வளரக்கூடாது, தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்து சீமா மாதிரி விஜயலட்சுமி வீட்டில் போய் நிற்கலாம், பரவாயில்ல, ஏற்றுக்குவான். வலசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே அந்த கட்சி முடிஞ்சுன்னா ஏற்றுக்குவான்.
இவன் போகிற இப்போ வடசெல்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனோட கதை முடிஞ்சுது. ஒரு மாநில தலைவன் எவ்வளோ பெரிய ஆளாக வளர வேண்டியவன் வடசெல்வாக்கம் எஸ்ஐட்டு போய் நான் விஜயலட்சுமி ஒன்றும் பண்ணலைங்க, விஜயலட்சுமி விஷயத்தில் விட்டுருங்க. அப்போது இதாக தமிழ் தேசியம். அதான் சார், நேற்று சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொடியேற்ற விழாவுக்கு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். ஒருவேளை சீமான் வந்து விஜயோட கூட்டணிக்கு போகலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காரா? கூட்டணிக்கு போகலாம் ஆர்வமாக இருக்கு, நிறைய பின்னாடி வந்து உட்காந்துக்குங்கிறார் அவர். முதலமைச்சர் நான் தான், எனக்கு ஆதரவு கொடு, நான் தான் முதலமைச்சர். சீமானுங்கிறாரு நாட்டை ஆளை துடிக்கிறேன், எடப்பாடி சேரை கண்டு எடுத்துட்டு ஓடியா போயிடுவார் ஓடு. அதெல்லாம் ஆளை துடிப்பது உன்னுடைய நேர்மை, உன்னுடைய கொள்கை சித்தாந்தம், உன்னுடைய உறுதி தான் நீ நாட்டை ஆளை உன்னை உன்னை அந்த நாற்காலிக்கு நகர்த்திட்டு போகும். எல்லா அயோக்கியத்தனம், எல்லா பொது ஒழுக்கம் எல்லாமே தப்பு, பல விஜயலட்சுமிகள். அப்போ தமிழ் தேசிய தலைமைக்கு ஆள் இல்லை, தலைமை தாங்க ஆள் இல்லை. அந்த வெற்றிடத்தை பல அசிங்கங்கள், அப்போ அசிங்கமான பல தலைவர்களை அந்த இடம் நிரப்பியிருக்கு. அதே போல் உன்னையும் ஒரு அசிங்கம், அவ்வளோதான். வரலாற்றில் ஈழ போராட்டத்தில் பல துரோகிகள் இருந்திருக்கிறான், ஒரு பிரபாரம் இருந்திருக்கான். துரோகிகள் பூரா வரலாற்றில் காணாமல் போயிட்டான். கடைசி வரை நின்று 40 ஆண்டு காலம் போராடியவன் யார்? பிரபாகரன் தான். அப்போது இது போன்று உன்னுடைய அரசியல் களம், தமிழ் தேசிய களம் என்பது கத்தி மேலே நடப்பதை போல. அதை யார் சரியாக செய்தாலும் 10 கோடி பேர் பின்னாடி வர்றது தயாராக இருக்கு. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.